மதிவதனி ராவணன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இத பாரு, என்னையும் என் பொண்ணையும் நீ தொந்தரவு பண்ணவே கூடாது. இதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்லயே இருந்தாலும் எங்கள பார்க்க நீ வரக்கூடாது. என் பொண்ணோட முகத்துல நீ முழிக்கவே கூடாது. அத பேசி தீர்க்கறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராவணன் ரூம் ரூமா போய் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். ஏய், என்ன தேடிக்கிட்டு இருக்க? நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க மதிவதனி. அப்போ ஜனனி ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராங்க. ஆ, பாத்தியா, நானு இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏற்கனவே உனக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல விதத்துல உதவி பண்ணது இவதான்னு தெரியும். இவளுக்கு பல சமயங்கள்ல நீ தான் உதவி பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ரூம் ரூமா தேடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நீ என்னை வர சொன்ன உடனே எனக்கு டவுட் வந்துச்சு. பார்த்தா இவதான் இருக்கா. நான் எதிர்பார்த்தது தான். பரவாயில்ல, என்ன பண்ணிட முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி திமிரா பேசுறா ராவணன். ஏய், இங்க பாரு, நான் யாருக்கிட்டையும் உன்னை மாட்டி விடுறதுக்காக வர சொல்ல, என் குழந்தை விஷயம் பேசுறதுக்காக மட்டும்தான் வர சொன்னேன். ஜனனி ஏற்கனவே இங்க இருக்கா அப்படின்னு சொல்றாங்க மதிவதனி. அப்புறம் எதுக்காக மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ராவணன். ஏய், யாரு மறைஞ்சிருந்தது? நானா மறைஞ்சிருந்தேன்? தண்ணி தாக அடிச்சுதேன்னு உள்ளே போய் குடிக்க போகணும். அதுக்குள்ளே நீ வந்திருக்க. நான் என்ன இப்போ உள்ளவே ஒளிஞ்சிட்டா இருந்தேன்? உன் முன்னாடி வந்து நிற்கல. எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது, எதுக்கும் பயம் கிடையாது. ஏன்னா நான் தப்பு பண்ணாதவ. யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. என்ன இப்போ நீ என்ன பண்ணிட முடியும் உன்னால அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஜனனி. என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இப்போ எதுக்காக என்னை வர சொன்ன அதை சொல்லு அப்படின்றாங்க ராவணன். அதை தான் சொல்லிட்டனே, எனக்கும் உன் குழந்தைக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி நீ எழுதி கொடுத்துருக்க. அதைப்படி நடந்துக்கோ. எங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் கண்காணாத இடத்துல சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. எங்களை அமைதியாக வாழ விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை எப்படியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதோ இங்கே இருக்காங்களே ஜனனி, அவங்க உங்களை நிம்மதியாக வாழ விடுறாங்களா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். இதை பாரு, எங்களை காரணம் காட்டி அவங்கள தொந்தரவு பண்ணுறதோ அவங்கள காரணம் காட்டி எங்களை தொந்தரவு பண்ணுறதோ வேணாம். இதை பாரு ராவணா, நீ எதுக்காக இப்போ என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. மதிவதனி மேடத்துக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம், நீ முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே நானும் மதிவதனி மேடமும் ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் எதுக்காக நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உங்ககிட்ட வந்து என் ஜாதகத்தை கொடுத்து, என் மனைவி பேரை கொடுத்து, என் குழந்தை பேரை கொடுத்து வேற வேலை இல்லையா எனக்கு, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ராவணன். நேராக ஆதி குணசேகரனுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் ஆதி குணசேகரன்கிட்ட நல்லா போட்டு போட்டு கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், என்னுடைய ஒய்ஃப் மதிவதனி, அவங்க கூட என்னை சேர விடாமல் தடுக்கிறது இதோ இந்த ஜனனி தான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறான். அதை கேட்டுட்டு ஆதி கோவப்படுறாரு. ஏய், என்னடி அவங்க விஷயத்தில் எதுக்காக தலையிடுற? நம்ம குடும்பத்தை கெடுத்தது போதாதா, அவங்க குடும்ப வாழ்க்கையும் போய் கெடுக்கணுமா? நீ எல்லாம் பொம்பளையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹலோ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரை பார்த்து பொம்பளையான்னு கேட்குறீங்க அப்படின்றாரு சக்தி. சக்தி, விடு விடு விடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க ஜனனி. மேலே போய் சக்தி, மதிவதனி, ஜனனி எல்லாரும் சேர்ந்து பிளானை போடுறாங்க. இல்லை, இந்த ராவணனை இப்படியே விட்டால் சரி வராது. அவன் வாயாலே உண்மையை வர வச்சாதான் இந்த குடும்பத்தில் எல்லாரும் நம்புவாங்க. அப்போ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். மதிவதனி மேடமையும் நிம்மதியாக வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளானை போடுறாங்க. மதிவதனி மேடம், மறுபடியும் அந்த ராவணனுக்கு கால் பண்ணுங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்க, குழந்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவன் நம்புவானா அப்படின்னு கேட்குறாங்க மதிவதனி. நம்புற மாதிரி சொல்லுங்க. குழந்தை உங்களை பார்த்துட்டா மறுபடியும் பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்படுறா. இந்த ஒரு சமயம் வந்து பார்த்து பேசிட்டு போயிடு. அதுக்கப்புறம் எங்கள் கண்ணுலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திட்டி விடுங்க. அப்போ தான் அவன் நம்பி வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேசி பார்க்குறேன் ஜனனி, அவன் நம்புவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த ராவணன் என்னடி மறுபடியும் நாடகமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே குழந்தைய பேச வைக்கிறாங்க மதிவதனி. அப்பா, நான் உங்களை பார்க்கலாமா, வருவீங்களா அப்படின்னு சொல்லி குழந்தை பேசுகிறா. உடனே மதிவதனி வாங்கி பேசுகிறாங்க. இப்பயாவது நம்புறியா, வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு இந்த குழந்தை சென்டிமெண்டெல்லாம் பெருசாக இல்லை. சரி, இந்த ஒரு முறை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ராவணன். அதுக்குள்ளே ஜனனி, சக்தி எல்லாரும் மதிவதனோட வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராவணன் உள்ள நுழையிறான். வழக்கம் போல் சுற்றி சுற்றி பார்க்குறான். என்ன இப்போ யாரை வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே பாரு, நான் யாரையும் வர வைக்கல. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, குழந்தைய பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி உள்ள ரூமுக்கு கூப்பிடுறாங்க.
ரூமுக்குள்ள ராவணன் நுழையிறாரு. அப்போ சக்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராவணனை அடிச்சு போடுறாரு. ஜனனி, சக்தி, மதிவதனி எல்லாரும் சேர்ந்து ராவணனை ஒரு சேர்ல வச்சு கட்டி போடுறாங்க. ஏய், எதுக்காக எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்பவே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ச்சே, ஏமாந்து வந்துட்டேன், கொஞ்ச நேரம் யோசிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் ராவணன். ஏய், எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க மதிவதனி. துப்பாக்கியை வச்சு ராவணனை மிரட்டுறாங்க. நீ எதுக்காக ஆதிகுணசேகரன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி, நீ துப்பாக்கியை வச்சு மிரட்டினா நான் என்ன பயந்துருவனா? நீ அப்படியே என்னை சுட்டுடுவியா? சுட்டா என்ன நடக்கணும் தெரியாதா? உன்னுடைய போஸ்டிங் போகும், நீ ஜெயிலுக்கு போகணும், உன் குழந்தைய விட்டு பிரிஞ்சு போகணும், இவ்வளோ இருக்குல்ல, அதெல்லாம் நீ செஞ்சிருவியா? போடி போ, இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்றாங்க ராவணன். அப்படியா? நான் ஜெயிலுக்கு போக விருப்பம் இல்லை தான், என் போஸ்டிங்கை விடவும் விருப்பம் இல்லை தான். ஆனால் எனக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க. அக்கா, சத்யாக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க தான், இவங்க எனக்காக எதையும் செய்வாங்க. இந்த கொலைப்பழியையும் ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. போஸ்டிங் என்கிட்ட இருக்கிறதுனால அவங்கள எவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடுவேன். ஸோ இப்போ உன்னை கொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, புரிஞ்சுதா? ஒரே புல்லட் தான், இறக்குன உயிர் போயிடும். அதுக்கப்புறம் நீ ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க மதிவதனி. சொல்ல முடியாதுடி அப்படின்னு சொல்றாங்க ராவணன். என்னது, சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி கையில் விரல்ல சுடுறாங்க. ஒரு விரலே பிச்சுக்கிட்டு போகுது. ஆ ஆ அப்படின்னு கத்துறாங்க. இந்த புல்லட்டை நெத்தியில் இறக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் வேணாம், நீ தப்பு பண்ணுற, அமைதியாக விட்டுடு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். விடுறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சொல்கிறேன் சொல்கிறேன், சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இருங்க மேடம், நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஜனனி. அந்த ஆதி அந்த ஆதி குணசேகரனை பழி வாங்கணுன்றது என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. ஏன்னா ஏன்னா அவன் என்னுடைய அண்ணன். அவன் அப்பாவும் என் அப்பாவும் ஒன்றா பிறந்தவங்க. அவன் அப்பா என் அப்பாவுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாரு. அந்த துரோகத்தை எல்லாம் என்னால் மறக்க முடியல. அதை எல்லாம் மறக்க முடியாமல் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து நான் பெரிய ஆளாக ஆனேன். ஆனால் அந்த ஆதி குணசேகரன் என்னை விட பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால தான் அவன் குடும்பத்தை வேரோடு அறுக்கணுன்றதுக்காக தான் அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறங்கினேன். அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள நடு தெருவில் நிறுத்தணும். யாரையும் விட்டு வைக்கக்கூடாது, உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது. அதோ அந்த விசாலாட்சி, முதல்ல அந்த விசாலாட்சி, அவ்வளோதான் போட்டு தள்ளணும். சின்ன வயசில் எங்களை அவள் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கா, அவளை விடக்கூடாது. இந்த ஆதி குணசேகர வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே அவள் தான், அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சைக்கோத்தனமாக கொட்டுறான் ராவணன். இதெல்லாம் கேட்டு ஆடி போய் நிற்கிறாங்க ஜனனி. இதெல்லாம் வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னது மதிவதனி மேடம், இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இவன் பேர் ராவணன் ஆதிமுத்து, அவன் பேர் ஆதி குணசேகரன். எனக்கு ஏதோ ஆதி ஆதின்றது இவங்க குடும்ப பேர் போல இருக்கு. இவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. ஆனால் மேடம், நீங்கள் சொன்னீங்களே இவனுக்கு யாரும் இல்லைன்னு, ஆனால் இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜனனி. நம்பி தான் ஆகணும். இவன் சைக்கோத்தனமாக பண்ணுறானா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் நம்ம காட்டலாம், அதுக்கப்புறமா இவனை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சதை அப்படியே விட்டுட்டு ஆதி குணசேகரன் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ராவணன், ஏய் விடுங்கடி, என்னை விடுங்கடி அப்படின்னு சொல்லி சேரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு. 3 பேரும் போய் அந்த வீடியோவை குணசேகரன் கிட்ட காட்டுறாங்க. ஏய், என்னம்மா இது, யாரோ பேச வச்சு அதில் தம்பியோட முகத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி. விசாலாட்சி ஆதியை அடிக்கிறாங்க. மடப்பயலே, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டியா? சின்ன வயசு கதையெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான். அவன் பேர் ராவணன் ஆதி முத்தான். இப்பயாவது புரிஞ்சுக்க அவன் யாருன்னு. இங்கே பாரு, சின்ன வயசில் நம்மளுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தான், அவன் தாண்டா இவன் அப்படின்னு சொல்கிறாங்க.